ராமாயணத்தில் சபரி 7ஆம் பகுதி. ஒவ்வொருவராக முனிவர்களும் அவர்களது சீடர்களும் நீரில் அமிழ்ந்து நீராடத் துவங்கினர். அதுவரையிலும் சலசலத்து வெள்ளிக்காசை வாரி இறைத்தாற்போல் வெள்ளை வெளேர் என்று ஓடி வந்து கொண்டிருந்த தடாக நீர் ஒரே கணத்தில் கசடுகள் நிறைந்த கழிவு நீராக மாறி சகிக்க முடியாத துர்நாற்றத்துடன் ஓடத் தொடங்கியது. அலறி அடித்து கொண்டு வெளியே ஓடிவந்த அத்தனை பேர் மீதும் அந்த துர்நாற்றம் வெகுவாக வீசியது. எதனால் இப்படி திடீரென்று மாறியது என்று தமக்குள் கேட்டுக்கொண்டு தம்மை சுத்தம் செய்து கொள்ள அத்தனை பேரும் தத்தமது ஆசிரமம் நோக்கி ஓடிச் சென்றனர். இனி தடாக நீரில் நீராட இயலாது என்பது அனைவருக்கும் புரிந்து போனது. ஆனால் இந்த திடீர் மாற்றத்தின் காரணத்தை மட்டும் ஒருவராலும் அறிய இயலவில்லை. இத்தனை தினங்களாக தடாக நீரில் நீராடி மகிழ்ந்து தமது நித்திய கர்மாக்களை அதன் கரையிலேயே செய்த முனிவர்களும் அவர்களது சீடர்களும் இப்பொழுது மிகவும் சிரமம் அடைந்தனர். ஆனால் சில தினங்களாக மலையிலிருந்து விழுகின்ற நீர் வீழ்ச்சியிலேயே தனது ஸ்நானாதிகளை நீராடல்களை முடித்து கொள்கின்ற வழக்கத்தை கொண்டிருந்த மதங்க முனிவருக்கு இந்த தடாகத்தின் நீரின் சமாச்சாரம் தெரியாமலேயே இருந்தது. ஒரு நாள் தனது சிஷ்யர்களின் மூலம் இந்த செய்தி அவரது செவிகளையும் வந்தடைந்தது. விழிமூடி தியானித்தவருக்கு காரணம் புரிந்தது. சற்றும் காலம் தாமதிக்காமல் தனது சிஷ்ய கொடிகளையும் சபரியையும் அழைத்து கொண்டு தடாகத்தை நோக்கி அவர் விடுவிடுவென நடந்தார். அங்கே என்ன வேலை நமக்கு? அந்த இடத்தில் வீசுகின்ற துர்நாற்றத்தில் கொஞ்ச காலம் கூட நம்மால் அங்கு நிற்கவும் இயலாதே. தமக்குள் உரையாடி கொண்டிருந்தவர்கள் அரை மனதுடன் குருவின் பின்னால் நடந்தனர். சபரியோ வேறு எந்த சிந்தனையின் குறுக்கீடுமின்றி குருநாதர் அழைத்திருக்கிறார், செல்ல வேண்டும் என்கின்ற தீர்மானத்துடன் அவரை பின்தொடர்ந்தாள். இதற்குள் விஷயம் அக்கம் பக்கமும் பரவ மற்றுள்ள முனிவர்களும் அவர்களது சீடர்களும் என்ன நிகழ்கிறது என்பதனை காணும் ஆவலில் மதங்க முனிவரின் பின்னால் ஓட்டமும் நடையுமாக வந்து சேர்ந்தனர். தனது சிஷ்யர்களை ஏறிட்டார் மதங்க முனிவர். எல்லோரும் இந்த நீரில் இறங்கி நீராடல் முடித்துவிட்டு வாருங்கள். குருவின் இந்த ஆணையை செவிமடுத்து அதிர்ந்து போய் சிஷ்யர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒருவரும் ஒரு அடியும் முன்னெடுத்து வைக்கவில்லை. மாறாக அத்தனை பேரும் சொல்லி வைத்தாற்போல் பின்வாங்கினர். இப்பொழுது மதங்க முனிவரின் பார்வை ஒதுங்கி நின்று கொண்டிருந்த சபரியின் மீது படிந்தது. சபரிக்கு குருநாதரின் எண்ணம் புரிந்தது. நேரே குருவின் எதிரில் வந்து நின்றவள் பவ்யத்தோடு அவரை வணங்கி எழுந்தாள். துளியும் அருவருப்போ தயக்கமோ இல்லாமல் அத்தனை பேரும் கண்டுகொண்டு இருக்கும் போதே அசுத்தம் நுரைத்து கொப்பளித்து ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த தடாகத்து நீரில் சுவாதீனமாக இறங்கினாள். இந்த காட்சியை கண்டு கொண்டிருந்த அத்தனை பேரின் எண்ணமோ ஒன்று போலவே இருந்தது. சேரியிலிருந்து வந்தவளுக்கு இதெல்லாம் சகஜம்தானே. தடாகத்து நீரை தனது கரங்களில் ஏந்திய சபரி 3 முறை அர்க்கியம் விட்டுவிட்டு தனது சிரசிலும் கொஞ்சம் தெளித்து கொண்டாள். இப்பொழுது ஆழ அமிழ்ந்து நீராடுவதற்காக தடாகத்தின் மைய பகுதியை நோக்கி அவள் முன்னேறினாள். கரையில் நின்றிருந்தவர்களுக்கோ அந்த நீரிலிருந்து வருகின்ற துர்பாடையில் மயக்கமே வருவது போல் இருந்தது. இருந்தும் சபரியை வேடிக்கை பார்க்கின்ற ஆவலுடன் மூச்சை பிடித்து கொண்டு அங்கேயே நின்றிருந்தனர். 7ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.